நம்ம இன்றைக்கி இருக்கிறது வெரி குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி வந்து உபகிரக வகுப்புடைய 8வது நாளில் இருக்கிறோம். இன்றைய வகுப்புக்கு போக முன்னாடி எப்போதும் போல் குருவை வணங்கிடலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஷ்மி ஸ்ரீ குருவே நமக. ஓகேங்களா? இப்போ வந்து இன்னைக்கு உண்டான ஆய்வுக்கு எடுக்கக்கூடிய ஜாதகம் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஆர் குமார் சார் வந்து ஜாதகம் கொடுத்துருக்குறாரு. அவருடைய ஜாதகத்தை வந்து ஆய்வுக்கு இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இன்னைக்கு உபகிரக வகுப்போட 8வது நாள் இருக்கிறோம். 8வது நாள் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு உண்டான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 22/9/2025 திங்கட்கிழமை, திங்கள், கோவில். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஆய்வுக்கு எடுக்கக்கூடிய ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4/3/1968 7:42 PM 7:42 PM மும்பையில் பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா? 4/3/1968 அப்படிங்கும்போது அவருடைய ஏஜ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 57. ஓகேங்களா? 57ங்கிற ஏஜில் அவர் இருக்கிறாரு. இப்போ அவங்க என்ன திதியில் பிறந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வளர்பிறை. ஓகேங்களா? பஞ்சமி வளர்பிறை. பஞ்சமி திதியில் பிறந்தனால் மிதுனமும் கன்னியும் திதிசூன்யமாக வருது. ஸோ மிதுனம் கன்னியோட வீட்டுக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். அதனால புதன் வந்து திதிசூன்யமாக வராது. ஓகேங்களா? இப்போ திதிங்கிறது பஞ்சமி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யோகம், நித்திய நாமயோகம், நாமயோகம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய யோகம். என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னா ஐந்திரம் நாமயோகம். அதுனா மகேந்திரம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மகேந்திரம்ங்கிற பேர். ரெண்டுமே ஒன்று தான். ஐந்திரம் நாமயோகம், மகேந்திரம் நாமயோகம் ரெண்டுமே ஒரே பேர் தான். ஓகேங்களா? இப்போ வந்து யோகி ஐந்திரம் நாமயோகத்தில் பிறந்தனால ராகு வந்து யோகியாக வர்றாங்க, புதன் வந்து உபயோகியாக வர்றாங்க. அதே மாதிரி அவயோகியாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வராங்க, செவ்வாயும் வராங்க. செவ்வாயும் அவயோகியாக வராங்க. இது வந்து யோகி, இது வந்து அவயோகி. இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம கரணம், என்ன கரணத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க பாலவ கரணத்தில் பிறந்திருக்கிறாங்க. பாலவம் கரணம் வந்து கர்ணநாதர் ராகு பகவான். பாலவ கரணத்தில் பிறந்ததுனால கர்ணநாதர் ராகு அப்படின்னு இதெல்லாம். அடுத்தது முடக்கு அப்படின்னா முடக்கு நம்ம எப்படி எடுப்போம்? சூரியன் என்ன நட்சத்திரத்திலிருந்து மூலம் வரை எண்ணணும். மூலம் வரை எண்ணின நம்பர்லேருந்து அது என்ன நம்பரில் வருதோ அந்த நம்பரை பூராடம்ங்கிற நட்சத்திரத்தை 1ஆம் நம்பராக வச்சு எடுக்கும்போது எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் முன்ன வீட்டு அதிபதியை தான் நம்ம வந்து முடக்கா கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கன்னி வீடு முடக்கா வருது. கன்னி வீடு முடக்கா வர்றதுனால கன்னிய வீட்டினோட அதிபதி
புதன் அப்படிங்கிறவங்க முடக்கா இந்த ஜாதகத்துக்கு செயற்படுது அப்படின்னு நம்மளோட ஐயாவுடைய கணக்குப்படி வருது. பைனாசிகம்ங்கிறது எப்படி பைனாசிகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சதயம் அப்படின்னு வருது. எப்படி சதயம் வருது அப்படின்னா இது இவர் வந்து திங்கட்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. பரணி நட்சத்திரம் பிறந்திருக்கிறாரு. பரணி எத்தனாம் பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து 88ஆம் பாதம் ஒரு வைநாசிகம் வந்து பார்த்திங்கன்னா பரணி 3ஆம் பாதத்திலிருந்து 88ஆம் பாதம் 88 பாதங்கள் தாண்டும்போது 88 பாதங்கள் தாண்டும்போது வரக்கூடியது சதயம் வரும். அப்போ சதய நட்சத்திரத்துடைய அதிபதியாக ராகு வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பாவகட்டம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடுறது ஒரு பாவகட்டம். முந்நூற்றி 60 டிகிரியில் வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து இந்த அட்டவணையில் இந்த மாதிரி அமைப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பாவகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் என்னது உத்திரம். லக்னம் என்னது உத்திரம் 3ஆம் பாதம். அதே மாதிரி கேது வந்து சித்திரை. சித்திரை 2ஆம் பாதம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம். சுக்கிரன் வந்து திருவோணம். புதன் வந்து அவிட்டம். சுக்கிரன் திருவோணம். புதன் வந்து அவிட்டம். சனி பகவான் வந்து சூரியன் வந்து பூரட்டாதி. 1ஆம் பாதம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாயும் ரேவதி. சனியும் செவ்வாயும் ரேவதி. ராகு வந்து ரேவதி 4. சந்திரன் வந்து பரணி 3. குரு பகவான் வந்து மகம் 2. ஓகேங்களா? இப்போ 10 வந்துருச்சா? 1 2 3 4 5 7 8 9 10 முடிச்சு 10 லக்னம் உட்பட 10 வந்துருச்சு, எழுதியாச்சு. இப்போ என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு திசையில் கேட்டு புத்தி போயிட்டு. குரு திசையில்
கேது போயிட்டுருக்கு. எப்போ வர இருக்கு அப்படின்னா 8ஆம் மாதம் 2026 முடிய இருக்கு. இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதாவது ஜாதகர் பிறந்தது 4/3/1968 7:42 PM மும்பையில் பிறந்திருக்கிறாரு. இது ஒரு ஆண் ஜாதகம். 57 வயசு ஆகுது. திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும் போது இவர் பிறந்திருக்கிறாரு. ஸோ திதி வந்து பஞ்சமி திதி வளர்பிறை. மிதுனமும் கன்னியும் திதி சூன்யமாக செயல்படும். மிதுனமும் கன்னியும் வந்து திதி சூன்யமாக வேலை செய்யும். அப்போ இதுவும் நம்ம திதி சூன்யம் அப்படிங்கிற ஒரு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது ஐந்திரம் நாமயோகம். ஐந்திரம் நாமயோகத்துக்கு யோகி ராகு, அவயோகி சுக்கிரன், உபயோகி புதன், அவயோகி செவ்வாய். கர்ணன் வந்து பாலவ கர்ணத்தில் பிறந்ததுனால ராகு வந்து யோகியாக வராரு, கர்ணனாக வராரு. முடக்கு வந்து கன்னி வீடு, அதனால புதன் வந்து முடக்கா வராரு. வைநாசிகம் அப்படிங்கிறது சதயம் 88ஆம் பதம். ஏன்னா பரணி 3ஆம் பதத்தில் பிறந்திருக்கிறாரு. 88 பாதங்கள் கழினோன்னா சதயம் நட்சத்திரம் வரும். சதயம் நின்னது வந்து சதயம்ங்கிறது ராகுவோட நட்சத்திரம். ஸோ வைநாசிகம் வந்து ராகுவாக செயல்படும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம நியூட்ரல் போட்டுக்கலாம். நியூட்ரல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இங்கே எங்கேயாச்சும் வருதா அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் எங்கேயுமே வரல. சந்திரன் எங்கேயாச்சும் வருதா அப்படின்னு பார்த்தோன்னா சந்திரனும் எங்கேயும் வரல. ஸோ சூரியனும் சந்திரனும் நம்ம வந்து நியூட்ரலாக எடுத்துக்கலாம். சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வந்து அவயோகியாக செயல்படுது, அதனால் நியூட்ரலாக செயல்படாது. புதனுக்கு 3 ஆஸ்பெக்ட் இருக்குது. அதாவது புதன் வந்து திதிசூன்யமாக வேலை செய்யுது, யோகியாக வேலை செய்யுது, முடக்காக வேலை செய்யுது. அப்போ புதனுக்கு 3 ஆஸ்பெக்ட் இருந்தாலும் நம்ம வந்து இதை எதுக்கு எடுத்துக்கிறோம்னா யோகியாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் புதன் வந்து திதிசூன்யத்தை விட முடக்கை விட பவர்ஃபுல்லாக யோகம் இருக்கிறதுனால அந்த புதன் யோகியாக தான் செயல்படுவார். ஸோ இந்த ஜாதகருக்கு முடக்குங்கிற அந்தஸ்தும் இல்லை, இது திதிசூன்யங்கிற அந்தஸ்தும் இல்லை. திதிசூன்யம் அந்தஸ்து இல்லாதங்காட்டிக்கு திதிசூன்யங்கிற அந்த புதன் வந்து இது யோகியாக வந்ததுனால இவருக்கு அந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா புதனுக்கு அப்புறம் குரு பகவான் எங்கேயுமே வரல. ஸோ அவரே நம்ம நியூட்ரலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். குரு பகவானுக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து அவயோகியாக செயல்படுது. அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வரல, திதியாக வரல, யோகமாக வரல, கர்ணமாக வரல. ஸோ சனி பகவானை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ராகு வந்து என்னவா கர்ணநாதனாகவும் செயல்படுது, யோகியாகவும் செயல்படுது. 2 ஆஸ்பெக்டில் வருது. அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே ராகு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ராகு வந்து வைநாசிகமாகவும் வராங்க, வைநாசிகமாகவும் வருது, யோகியாகவும் வருது, கர்ணநாதனாகவும் வருது. ஸோ வைநாசிகமான கிரகமே யோகியாகவும் கர்ணநாதனாகவும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நோய்க்கு உண்டான மருந்தும் இந்த தன்னை எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிற அறிவு ஞானமும் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி உண்டான ஜாதகமாக இது திளங்குது. ராகுங்கிறது நமக்கு யோகியாவும் கர்ணநாதனும் வந்ததுனால அது நியூட்ரலாக எடுக்க முடியாது. அடுத்தது கேதுன்றது பார்த்திங்கன்னா நியூட்ரலாக செயல்படுது. ஓகேங்களா? ஏன்னா திதியாவோ யோகமாவோ கர்ணமாவோ வைநாசிகமாவோ யாராகவும் வரலாம். ஸோ கேதுவும் நம்ம வந்துட்டு நியூட்ரலாக எடுத்துக்கலாம். ஸோ நியூட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கிரகங்கள் வேலை செய்யலாம், 5 கிரகங்கள் பக்கம் நியூட்ரலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது வந்து நம்ம இருக்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து லக்னம்.
லக்னத்தை வந்து பார்க்கணும். லக்னம் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் நிற்கிது. உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். நியூட்ரலாக வந்ததுனால இது வந்து லக்னம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அடுத்தது கேது. கேது சித்திரை நட்சத்திரம். சித்திரைங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து அவயோகியாக வந்ததுனால கேது நெகட்டிவாக வேலை செய்கிறாரு. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து திருவோணம். திருவோணம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. திருவோணங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரங்கிறது நியூட்ரலாக இருந்தாலும் இங்கே வந்து சுக்கிரன் வந்து அவயோகி. ஒரு அவயோகி ஸ்டார் வந்து அவயோகியாக இருக்கிறவர் நியூட்ரலாக உட்கார்ந்ததுனால சுக்கிரன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு. ஓகேங்களா? அப்புறம் புதன் வந்து என்னாகும்? அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்குது. புதன் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான்னு பார்த்தாச்சுன்னா பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னு கேட்டோன்னா அவிட்டம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் வந்து உப அவயோகி நட்சத்திரத்தில் யோகியோ கர்ணநாதனோ யார் நின்றாலுமே அவங்க வந்து நெகட்டிவ் தான். ஆனால் கோச்சாரங்களில் நிறைய இடங்களில் நல்லது பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ சூரியன் வந்து பூரட்டாதி. சூரியன்கிறது யார்? சூரியன்கிறது வந்து நியூட்ரலான கிரகம் தான். பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம். அவரும் நியூட்ரல். சூரியன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறாரு. அடுத்தது சனியும் செவ்வாயும் ரேவதிங்கிற நட்சத்திரத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. சனி, செவ்வாய், ராகு அப்படிங்கிற 3 ரொம்ப பலம் வாய்ந்த கிரகங்கள் வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. ரேவதிங்கிறது புதனோட நட்சத்திரம். இந்த ஜாதகருக்கு இது உபயோகி. அதனால இந்த உபயோகிங்கிற நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால சனி பகவான்கிறவங்க யார்? நியூட்ரல். ஸோ வந்து அது வந்து பாசிட்டிவாக செயல்படுது. செவ்வாய் வந்து ரேவதி. செவ்வாய் வந்து அவயோகியாகவே இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகி நட்சத்திரத்தில் நின்றதுனால அவர் பாசிட்டிவாக மாறியிருக்காரு. அடுத்தது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ரேவதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். அது ராகுங்கிறது யோகியாகவும் கர்ணநாதனாகவும் 2 ஆஸ்பெக்டில் வந்ததுனால இதுவும் வந்து உங்களுக்கு ராகுவும் நல்ல ஒரு ஆஸ்பெக்டில் டபுள் பாசிட்டிவாகவே இருக்கிறது. சந்திரன் வந்து பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுங்கிறது அவயோகி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன்கிறது நியூட்ரல். அவர் வந்து நெகட்டிவாக செயல்படுவார். குருங்கிறது மகம் நட்சத்திரத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. மகம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. கேதுங்கிறது நியூட்ரலான கிரகம். இவங்களுக்கு நியூட்ரலாக இருக்குது. குரு பகவான்கிறது நியூட்ரல். ஸோ நியூட்ரல் வந்து பாசிட்டிவாக செயல்படுது. இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. சூரியனும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. சனி, செவ்வாய், ராகு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. பரணிங்கிற நட்சத்திரம், பரணி கிரகம் அப்படிங்கிறது பரணிங்கிற ஒரு கிரகம் இல்லை. பரணிங்கிற நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நின்று பிறந்திருக்கிற ஜாதகம் இந்த ஜாதகம். அதாவது இப்போ வந்து நம்ம அடுத்த ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய வகுப்பில் வந்து இப்போ நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் போட்டுட்டோம். இனி தசா பலனும் கோச்சார பலனும் இந்த ஜாதகருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குரு தசையில் கேது புக்தி போயிட்டுருக்கு. இப்போ குரு தசை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த மாதிரி 3 பேர். அப்புறம் குரு பகவான் மகத்தில் இருக்கிறார். இவங்க தான் இப்போ வந்து திசையை செலுத்தி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா புனர்பூசத்தில் எந்த கிரகமும் இல்லை, விசாகத்தில் எந்த கிரகமும் இல்லை.
ஆனால் பூரட்டாதியில் வந்து சூரியன்கிற ஆத்மகாரகன் இருக்கிறாரு. அப்போது எப்படி இருக்கிறாரு? பாசிட்டிவாகவே இருக்கிறாரு. அப்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மகாரகனான சூரியன் வந்து தொழில்காரகனும் கூட. அவர் தொழிலையும் உற்பத்தி பண்ணி செய்யக்கூடியவர். அந்த தொழில் தானாக பண்ணணும், சுயமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபராக இப்போ இருப்பாங்க. இப்போ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்குது. பொதுவாகவே கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் லக்னம் உட்பட எந்த கிரகங்கள் நின்னாலுமே ஒரு சுய தொழிலை பண்ணணும், சுயமாக சம்பாதிச்சு ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக விளங்குவார்கள். இவங்க வந்து இப்போ வந்து குரு பகவான் மகம் நட்சத்திரத்தில் இவரோட இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. சூரியன் பூரட்டாதியில் இருக்குது. இதனால் வந்து எப்படியும் நம்ம சம்பாதிச்சிடணும், நல்ல வந்து பணம் சம்பாதிச்சு ஓரளவுக்கு செட்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இப்போ பயணிச்சுட்டு இருப்பாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேது. கேது அப்படின்னு வரும்போது அஸ்வதி மகம் மூலம், அஸ்வதி மகம் மூலம். அஸ்வதிலையும் மூலத்திலையும் கிரகங்கள் இல்லை. ஆனால் மகங்கிறதுல குரு பகவான் உட்காந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, கேது எங்கே இருக்கிறாரு? கேது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருந்து கெட்டு போயிட்டாரு. கேதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் நின்று வந்து அவர் கெடுபலனை கொடுக்குறாரு. இங்கேயும் குரு கேது காம்பினேஷன்ங்கிறது வேலை செய்யும். ஏன்னா இந்த மகங்கிறது கேதுவோட நட்சத்திரம், இது வந்து குரு கேது காம்பினேஷன். இந்த குரு கேது காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே நம்ம பார்த்த உடனே வந்து புரிஞ்சுக்கிற ஒரு திறனும், ஒரு இன்பில்ட்டாக அங்கே என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு கிரகிச்சிக்கிற ஒரு தன்மையும் இவர்கிட்ட அபரிமிதமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு நல்ல குரு, ஞானம் அடையிறதுக்கு உண்டான நல்ல குரு கூட கிடைச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம ஐயா மாதிரி உண்டான ஒரு குரு கிடைக்கணும்னா அதுக்கும் நமக்கு பிராப்தம் வேணும். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலுமே வந்து ஐயாவுடைய அந்த புரிதல், அவருடைய அந்த படிப்பு, அந்த அவருடைய அந்த ஞானம், அது எல்லாத்தையுமே நமக்கு வாங்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்திலையும் அந்த அமைப்புங்கிறது இருக்கணும். இந்த ஜாதகருக்கு வந்து அது பலமாகவே இருக்குது, குரு கேது காம்பினேஷன். அதனால தான் வந்து இவர் வந்து இப்போ ஐயா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துடைய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானை தான் பார்க்கணும். குருவோட தசை தான் இப்போ போயிட்டுருக்கு. கோச்சாரத்தில் குரு பகவான் புனர்பூசத்தில் போயிட்டுருக்கிறாரு. கோச்சாரத்தில் குரு பகவான் வந்து சுயசாரம் வாங்கி அவர் வந்து குரு பகவான் வந்து புனர்பூசத்தில் சுயசாரம் வாங்கி போயிட்டுருக்கிறாரு. அப்போது இவருக்கு வந்து இப்போவே வந்து இந்த போன மாதம் அந்த 10ஆம் தேதிக்கு மேலே இருந்தே வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் ஆட்டோமேட்டிக்காக ஜாதகத்தில் இருக்குது. ஏன்னா குரு வந்து சுயசாரம் வாங்கி உட்காந்துருச்சு. குருவோட தசை வேறு நடக்குது. குரு வந்து மகம் நட்சத்திரத்துலேயும் உட்காந்து பாசிட்டிவாக தான் இருக்கிறாரு. ஸோ வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து கண்டிப்பாக வேலை தேடினார்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். வேலையை பற்றி அவங்க கேட்குறாங்க, என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதகத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது இந்த ராகு தான். ராகுங்கிற இந்த பாலவகரணம் யோகியும் ராகு. அதனால் வந்துட்டு இது இந்த ஜாதகத்துடைய ரொம்ப ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து சனியும் செவ்வாயோடைய இணைஞ்சும் வேற இருக்கிறது. ஸோ வந்து இது வந்து என்னென்னா
இது வந்து ஆக்சுவலி சனி ராகு காம்பினேஷனும் அந்த ஜாதகருக்கு இருக்குது. இப்போவும் கூட சனி ராகு காம்பினேஷன் அப் டு ஜான்வரி வரையும் கோஜாரத்தில் சனி ராகு காம்பினேஷன் போகிறதுனால மரணத்துக்கு இணையான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இவங்க இப்போ இருப்பாங்க. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு இவங்க முதல்ல போகணும். திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சனி ராகு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ராகு வந்து யோகியாகவும் கர்ணநாதனாகவும் வர்றதுனால ராகுவோட அம்சம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்தில் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த சனி பகவானையும் நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா வந்து அந்த பிராப்தம் வர்றதுக்கு திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் வந்து போகணும். அதே மாதிரி கடம்பவனீஸ்வரர் கோவில், கடம்பவனீஸ்வரர் குளித்தலை கடம்பவனீஸ்வரர் கோவிலுக்கு போகணும். ஏன்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா கௌலவ கர்ணத்தில் போகணும். கௌலவ கர்ணத்தில் நீங்கள் போகணும். இந்த 2 பரிகாரமும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு சனியும் ராகுவும் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இணைஞ்சு செவ்வாவுடைய சேர்ந்து இருக்குது. ஸோ வந்து அந்த மரண பயம்ங்கிறது இருக்கும். சும்மா தேவையே இல்லாமல் வந்து தூக்கத்துலேருந்து டக்குன்னு எழுந்திரிக்கிறது, தூக்கத்தில் யாரும் நம்மளை எழுப்புற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து எதையுமே வந்துட்டு ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அது ரொம்ப பெருசாக நம்ம நினச்சி பயந்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரணும். எப்பயுமே தூக்கம் அப்படிங்கிறதுல தான் ஃபுல் மெடிசின்ஸ் இருக்குது. நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது தான் வந்து தூக்கத்துடைய கிரகமாக யாரை கொடுப்பாங்கன்னா சனி பகவானை தான் கொடுப்பாங்க. ஸோ சனி பகவான் வந்து எந்தெந்த டைமில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குதோ அவங்களுக்கு அந்த டைமில் தூக்கங்கிறது ப்ராப்ளம் வரும். ஏன்னா தூக்கங்கிறது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லேயுமே ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது சனி ராகு காம்பினேஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 பரிகாரத்தையும் அவங்க பண்ணணும். இந்த பரிகாரம் பண்ணும்போது அவங்களுக்கு இதிலேருந்து உள்ள விடுதலை கிடைக்கும். இதிலேருந்து உள்ள ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம கைக்கு வரும். எப்பயுமே ஒரு விஷயம் நம்மளுடைய நெகட்டிவ் நம்மக்கிட்டேருந்து போனால் மட்டும்தான் நம்மளோட பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகும். இது வந்து உடம்புக்கும் சரி, உடல் ரீதியாக உண்டானதும் சரி, கர்மா ரீதியானாலும் சரி. ஸோ இவங்க இப்போ பண்ண வேண்டியது சனியும் ராகு காம்பினேஷன் ரேவதியில் இருக்கிறதும், கோஜாரத்தில் சனி ராகு காம்பினேஷன் இருக்கிறதும் வந்து திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் போய் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறமா வந்து குளித்திலே கடம்பவனீஸ்வரர் கௌலவ கர்ணத்தில் போய் இதுவும் வந்துட்டு இந்த சனி பகவானுடைய அந்த அருள் அதுவும் நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 பண்ணும்போது இவருக்கு வந்து இதிலேருந்து உள்ள விடுதலை கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும்போது இந்த குரு பகவானுடைய கடாட்சம் கிடைச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரலாக இருக்குது. இது வந்து நியூட்ரலாக குரு பகவான் இருக்குது. இப்போ சுயசாரமாகி போயிட்டுருக்குது. அதனால இவருக்கு வந்து இந்த 2 பரிகாரம் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் வந்து குரு பகவான் வந்து புனர்பூசத்துக்கு போகிறது வந்து நம்ம திருவெண்ணைநல்லூர் திருபாபுரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் அதிகண்ண வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகம் வரும்போதோ சதுஷ்பாத கரணம் வரும்போதோ இல்லை நீங்கள் சூலம் வரியன் வைத்தியத்தில் கூட போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு அவயோகியாக வந்தாலுமே உங்களுக்கு யோகி தான். அதனால் நீங்கள் சூலம் வரியன் வைத்திய நாம யோகத்துலேயோ கூட நீங்கள் தாராளமாக போய் இந்த குரு பகவானுடைய வழிபாடு, குரு பகவானை வந்து வழிபடணும். இது வந்து பரிகாரம், இது வந்து வழிபாடு. குரு பகவானுக்கு வந்து திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா கற்கடேஸ்வரர் கோவில்,
கடகராசிக்கு உண்டான நண்டு கோவில், கர்க்கடேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட அக்டோபர் 12ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாருமே ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா மாணவர்கள் அனைவருமே கூடி, ஏன்னா இப்போ நம்ம ஐயாவை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் எல்லாருமே நம்ம ஒரு தாயின் போது நம்மளை எல்லாத்தையுமே குழந்தைங்கள மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார். இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது எனக்கு தெரியாது, ஆனால் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ரோகிணி நட்சத்திரத்துலேருந்து தான் நான் வரேன். இப்போ குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா திருநாவலூர் போனோம். ரோகிணிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து முசிறிக்கு போனோம். மிருகசீரிஷம். அப்புறம் திருவாதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போனோம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து செங்காலிபுரம் சோழேஸ்வரர் கோவில் போனோம். 13ஆம் தேதி போனோம். அந்த மாதிரி ஐயா வந்து கூட்டிகிட்டு போனாருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அவர் வந்து செய்யக்கூடிய இந்த தன்மைனா ஒரு குருஜிக்கு தான், அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தைங்களுக்கு என்ன நேரத்தில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய குருஜி வந்து நம்மளை எல்லாத்தையுமே வந்து குருவோடைய அமைப்பு, குருவோடைய அந்த ஒரு கடாட்சம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய என்ன தேவையோ அது சரியாயிரும் அப்படிங்கிறதுனால இப்போ ஐயாவே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அக்டோபர் 12ஆம் தேதி வந்து பிளான் பண்ணியிருக்கிறது வந்து கர்க்கடேஸ்வரர் கோவில் புனர்பூசத்துக்கு. ஏன்னா இப்போ கடகராசியில் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட அதிசாரமாகி ஜனவரி மாதம் வரை பயணிக்கிறதுனால இந்த அக்டோபர் 12ஆம் தேதி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கோவிலுக்கும் நீங்கள் போய் உங்களுடைய இந்த குரு பகவானுக்குண்டான வழிபாடை பண்ணலாம். இப்போ இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி என்னென்னா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரமும் வழிபாடும் தான். இப்போ இந்த திருப்புவளை பிரம்மபுருஷர் கோயிலும் குளத்திலே கடமண்ணேஸ்வரர் கோயிலும் பரிகாரம். குரு பகவானை திருவண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவிலுக்கு போக வேண்டியது வந்து இது வழிபாடு. அதாவது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பண வரவு வரணும், என்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து வேண்டிக்கிறதுக்கு, இந்த குரு பகவானை வேண்டிக்கிறதுக்கு உண்டான விஷயமாக தான் வந்து திருவண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று அவர் கேட்டார் என்னென்னா, இப்போ நம்ம நோய்க்கு வந்துடலாம். ராகு பகவான் வைநாசிகமாக வருது, ஆனால் பரநாதனாகவும் யோகியாவும் ராகு வர்றதுனால இவர் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். வைநாசியம் ராகு பகவானாக வர்றதுனால நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். நான்வெஜ்னா சிக்கன், மட்டன் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் சாப்பிட வேண்டாம். நீங்கள் ரொம்ப எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தால் முட்டை சாப்பிட்டுக்கோங்க, மீன் சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான்வெஜ் கொன்று சாப்பிடக்கூடிய மற்ற ஐட்டங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ராகுவோட கிரக நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரங்களை பார்ப்போம். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் சாப்பிடக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து சாப்பிடக்கூடாது. அதே வந்து பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ராகு சுயசா வாங்கி சதயம் நட்சத்திரத்துக்கு தான் பயணிச்சுட்டு இருக்குது. பூரட்டாதியில் நின்னாலுமே அது சதயத்தோட வேலையை சேர்த்து செஞ்சுட்டு இருக்குதுன்னு ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த சதய நட்சத்திரத்துடைய ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதோட ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த கருப்பு திராட்சை, அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த 3 ஐட்டம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வைநாசிகமாக வர்றதுனால இந்த 3 ஐட்டம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது போக பீன்ஸு, அதே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காளான், அதெல்லாமே நீங்கள் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது தி பெஸ்ட்டு. ஏன்னா சிக்கன் வந்து அயோக்கியாக வர்றதுனால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு,
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சார்ந்த இளநீ தேங்காய் அந்த மாதிரி சார்ந்த உணவுகள், பப்பாளி, இது எல்லாத்தையுமே நீங்கள் செவ்வாயுடைய பொருளாக வர்றதுனால அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ராகு வந்து பைனாசியமாக வரும்போது உள்ள ப்ராப்ளம் என்னன்னு கேட்டாங்கன்னா வைரஸ் சம்மந்தப்பட்டது. ஏன்னா வைரஸ் எல்லாம் வந்து எப்படி வேணாலும் அட்டாக் ஆகும். காற்றில் வரலாம், தண்ணியில் வரலாம், தொட்டு வரலாம், எப்படி வேணால் வைரஸுங்கிறது டக்குன்னு அட்டாக் ஆகும். ஸோ ராகு வந்து பைனாசிகமாக வர்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தன்னையும் பாதுகாத்துக்கணும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனையும் பாதுகாத்துக்கணும். அப்போது இவங்க வந்து இந்த ராகு பகவானை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அந்த யோகத்தை நம்ம இழுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா பைனாசிகம் வேலை செய்யும். ஸோ இவருக்கு வந்து அதிகபட்சமும் எதை ஸ்டிமுலேட் பண்ணலாம், எந்த யோகத்தை வந்து இழுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனை வந்து அவர் இழுக்கலாம். ஜாதகத்தில் கொஞ்சம் கெட்டு போனாலும் புதன் வந்து கோச்சாரங்களில் நிறைய இடங்களில் நல்லது பண்ணுறதுனால அது சார்ந்த விஷயங்களை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இவர் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்ட 2 கொஷின். இப்போ உபகிரக வகுப்பு வந்து ஐயா தான் எடுக்க போகிறாரு, டைம் கொண்டு போவாங்க, ஐயா தான் எடுக்க போகிறாரு, அதனால் நம்ம அழிச்சிடலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் அவர்கள் கேட்ட 2 கொஷினுக்கு உண்டான ஆன்சர் நம்ம பார்த்தோம். வேலை வாய்ப்பு இருக்கிறதா, வேலை வாய்ப்பு எப்போது அப்படின்னு கேட்டாங்க. வேலை வாய்ப்பு இப்போதே கிடைக்கிறதுக்கு உண்டான இதுதான் இருக்குது. அதில் சில தடைகள் இருக்குது. அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த வழிபாடும் இது பரிகாரமும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் வந்து நம்ம இங்கே அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸ்ரீதேவி.